மேலும் ஒரு அண்மை செய்தி. டிட்வா புயல் கரையை நோக்கி நகரும் வேகம் சற்று அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தி. தற்போதைய நிலவரப்படி 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். இன்று அதிகம் 2:30 மணி நிலவரப்படி 7 கிலோமீட்டர் வேகத்துல டிட்வா நகர்ந்த நிலையில தற்பொழுது காலை 5:30 மணி நிலவரப்படி 8 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டிட்வா புயலுடைய நகரும் வேகம் என்பது குறிப்பாக இது சென்னைக்கு 400 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை அதிகாலையில வட தமிழ்நாடு, புதுச்சேரி அருகே, தெற்கு ஆந்திரா பிரதேச கடற்கரைக்கு அருகே இந்த புயலானது வந்தடையும். காரைக்காலிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது. அந்த காலையில 2:30 மணி நிலவரப்படி அந்த வேகத்தை ஒப்பிடும்பொழுது தற்பொழுது அதனுடைய வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கு. தொடர்ச்சியாக வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கனமுதல் மிக அதிக கனமழை பெய்யும் என ஏற்கனவே இந்த டிட்வா புயலுடைய நகரும் வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கிறது. அதே போல புதுச்சேரியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலில் இருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.